2016 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 26லேருந்து 50 வரை பார்த்துக்கலாம். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆகு பெயர் இல்லையா? ஸோ யாழ் அப்படிங்கிறது கருவி, அந்த கருவி கேட்டு மகிழ்ந்தாள். அப்போ இது கருவி ஆகு பெயர் அப்படிங்கிறது. வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது டேஷை குறிக்கும். ஸோ இது நமக்கு பார்த்தாலே தெரியும், பறவை அப்படின்னாலே கடல் தான் இல்லையா? ஸோ கடலை குறிப்பது. எயிறு எனும் சொல்லின் எவ்வகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எயிறு அப்படின்னா பெயர் திரி சொல். ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக இயர் சொல் இருக்கிறவங்களுக்கு, ஆக்சுவலாக இயர் சொல் அப்படின்னா நார்மலாகவே பொருள் எல்லாருக்கும் புரியக்கூடியது. ஆனால் எயிறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்வி கற்றவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிற விதமாக இருக்கும். அதனால தான் இது பெயர் திரி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரியதாம் உவப்பு உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது அப்படின்னா என்ன? எதுகை வந்திருக்கா, எதுகை மோனை வந்திருக்கா, எதுகை மோனை அந்தாதி, மோனை மட்டும் வந்துள்ளதா அப்படின்னா இதில் மோனை மட்டும்தான் வந்திருக்கு. முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கும், உவப்ப உள்ள ஊ அப்படிங்கிறது. ஸோ இது மோனை மட்டும் வந்துள்ளது. பெயரச்சத்தை எடுத்து எழுது. படித்து எழுதி வந்த நின்றான். ஸோ இதில் நமக்கு தெரியும் பெயரெச்சம்னால என்ன? ஆ எனும் விகுதி பெற்று வருவது. அப்போ வந்த அப்படிங்கிறது தான், வந்து கூட்டல் ஆ. ஸோ அதான் பெயரெச்சம். இந்த பொறுத்துக்க பாருங்கள். அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி தானிய கடை வீதி, பொன் வீதி பொற்கடை வீதி, மறையவர் வீதி அந்தனர் வீதி. துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா இந்த கலையரசி துணியை தைத்தாள் அப்படிங்கிறது தான் செய்வினை தொடர். ஓகேவா? அடுத்தது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ ஒருத்தார் ஆர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதனால இது வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை கூறுக. ஸோ வந்து வினையெச்சம்னா ஊ என்னும் வினை அந்த முற்று பெற்று வரும் இல்லையா? வா கூட்டல் தூ அப்படிங்கிறது வரும். அதனால தான். உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இலக்கண குறிப்பு. இந்த கயல் விழி, மலர்முகம், தாமரை கண்கள் மூணும் பார்த்தீங்கன்னா கயல் போன்ற விழி, அதாவது மீன் போன்ற கண், மலர் போன்ற முகம், தாமரை போன்ற கண். ஸோ வெண்ணிலவு அப்படி கிடையாது, அதனால வெண்ணிலவு தான் இதுக்கான ஆன்சர். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை. ஸோ கெடா விடார்னு வந்திருக்கு. இது செய்யுளிசை அளபடை. ஸோ அந்த அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓசை, இனிய ஓசைக்காக அது வந்து அளபெடுக்கும். அதுதான் அந்த செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவு அப்படின்னா வலுவ அமைதி தான். யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரேக்கரும் ரோமானியரும். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்கன்னு கேட்டிருக்காங்க. சீனா அப்படின்னாலே என்னதான்? பட்டும் சர்க்கரையும் தான் வந்திருக்கும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எதுனா 1990. ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்னா மூசி பூர்ணலிங்கம் அவர்கள். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்னா முடியரசன் அவர்கள். ஸோ இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுனா சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவழி என புனை பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுனா தேன்மழை. ஓகேவா? ஸோ இது கூட ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவநேய பாவாணர் அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ். 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.